அனைவருக்கும் வணக்கம். இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ், காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம். பதிவு தேதி மே 8, 2026. இந்த விற்பனை பதிவில் நாம் பார்க்க இருப்பது சுத்தமான பால் மயிலை நிறத்தில் ஒரு 2ஆம் ஈத்து 8 மாதங்கள் சினை நிறைவடைந்த ஒரு நல்ல முகலட்சணமான நல்ல கொம்பு அழகான அமைப்பு கொண்ட, அதோடு நீளமான வாளோடு அந்த பூவால் அமைப்பு கொண்ட, அதாவது வால் முடிகள் அனைத்தும் வெள்ளை முடிகள் கொண்ட ஒரு அம்சமான 2ஆம் ஈத்து நாட்டு பசுவை தான் இந்த பதிவில் விற்பனை கொண்டு வந்திருக்கிறோம். நல்ல ஒரு அழகான முகலட்சணமான, உடல் கூச்சமோ மடிக்கூச்சமோ அதுபோல் எதுவுமே இல்லாத ஒரு நல்ல குணமான கை வளர்ப்பு பசு தான் இது. 4 காம்புகளுமே நல்ல தெளிவான காம்புகள், நல்ல பூங்காம்பு அமைப்பு தான். நல்ல நீளமான தடித்த காம்புகளாகவும் இருக்குது. கறவை திறன் பார்த்திங்கன்னா ஒரு நேரத்துக்கு கன்றுக்கு போக 1 லிட்டரிலிருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் கறவை எடுக்க முடியும். ஆண் பெண் இருபாலருமே கால் அணைக்காமலேயே கறவை எடுக்கலாம். சுழி விவரங்களை பொறுத்த வரைக்கும் நெற்றி, கொண்டை மற்றும் முதுகு 3 இடத்திலுமே தலா ஒரு சுழி மட்டுமே. அந்த 3 சுழிகளுமே தற்போது தெளிவாக வீடியோவில் காட்டப்பட்டிருக்கும். தவறான சுழிகள் எதுவும் இந்த பசுவை பொறுத்தவரை கிடையாது. புதிதாக ஒரு நாட்டு பசு தங்களுடைய பால் தேவைக்காக வாங்கி வளர்க்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நகர்ப்புறங்களில் சிறிய இட வசதி இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இந்த பசுவை நீங்கள் தாராளமாக தேர்ந்தெடுத்து வளர்க்கலாம். அதிகபட்சமாக ஒரு 40 நாட்களுக்குள் கன்று ஈன்றுவிடும். கயிறு மற்றும் நடைப்பழக்க வழக்கங்களையும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு குறைபாடுமே கிடையாது. ஆக 100% ஒரு உத்தரவாதத்தோடு சினை, குணம், சுழி, கறவை என அனைத்துக்குமே ஒரு உத்தரவாதத்துடன் இந்த பால் மயிலை நிற 2ஆம் ஈத்து 8 மாத சினை பசுவை நம்ம விற்பனைக்கு சொல்லி இந்த பதிவில் பதிவேற்றம் செஞ்சுருக்கிறோம். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி வாங்கிக்கலாம். தொடர்ந்து இதுபோல் நிறைய நாட்டின பசுக்கள் நம்மளுடைய பண்ணை மூலியமாக நல்ல குணமான, சுழி சுத்தமான, கை வளர்ப்பில் இருக்கக்கூடிய பசுக்கள் மட்டுமே நிறைய விற்பனைக்கு வரும். இந்த பசுவோ இனி பதிவில் வரக்கூடிய எந்த ஒரு பசுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனடியாக எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசி வாங்கி பயன்பெறுங்க. நன்றி.